எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் மீசிமா மீப்போவா இல்லை மொத்தமாக 40 மாடல் பார்த்தா போதும்னு சொல்லியிருப்போம். போன வீடியோவில் மொதல் 6 மாடல் பார்த்துருப்போம். அந்த வீடியோவோட எண்டில் 5 சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம்முக்கு 4725, ரெண்டாவது சம்முக்கு 36, மூணாவது சம்முக்கு 2/360, நாலாவது சம்முக்கு 20/3, அஞ்சாவது சம்முக்கு 27. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த மாடல் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப் இன்ட்டு 5 இன்ட்டு 7 ஸ்கொயர். அடுத்த டேர்ம் 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 7 பவர் 4. அடுத்த டேர்ம் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 கியூப். இதில் மீசிமா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி மாடல் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி மீசிமா கண்டுபிடிக்கணும், எப்படி மீப்போவா கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்க எல்லா நம்பரையுமே எடுத்து எழுதணும். அதில் பவரோட வேல்யூ அதிகமாக இருக்கிறத எடுத்து எழுதணும். மீப்போவானா கொடுத்துருக்க டேர்மில் இருந்து பொதுவான நம்பரை மட்டும் எடுத்து எழுதணும். அதில் பவரோட வேல்யூ கம்மியாக இருக்கிறத பார்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு மீசிமா தான் கேட்டிருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். மீசிமானா கொடுத்துருக்க எல்லா நம்பரையுமே எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், 2 3 5 7, 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7. அடுத்த டேர்ம் பாருங்கள், 2 3 5 7. அதே நம்பர் எடுத்து எழுதக்கூடாது, ஏற்கனவே எழுதியிருக்கோம். 2 3 5 7. அடுத்த டேர்ம் பாருங்கள், 2 3 5. அதே நம்பர் இருக்குது, இருந்த நம்பரே எடுத்து எழுதக்கூடாது. அடுத்தது மீசிமான என்ன சொல்லியிருந்தோம்னா பவரோட வேல்யூ எது அதிகமாக இருக்கோ அதை தான் எழுதணும். ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள் 2 ஸ்கொயர், செகண்ட் டைம் 2 கியூப். அடுத்தது பாருங்கள் 2 தான் இருக்குது. இல்லை பவரோட வேல்யூ எது அதிகமாக இருக்குது, கியூப் தான் அதிகமாக இருக்குது, எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது 3க்கு பாருங்கள், 3 கியூப் 3 ஸ்கொயர் 3. பவரோட வேல்யூ எது அதிகமாக இருக்குன்னா கியூப் தான் அதிகமாக இருக்குது, 3 கியூப், எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது 5க்கு பாருங்கள், 5 ஸ்கொயர் 5 கியூப், கியூப் தான் அதிகமாக இருக்குது. அடுத்தது 7க்கு பாருங்கள், 7 ஸ்கொயர் 7 பவர் 4. இல்லை பவரோட வேல்யூ எது அதிகமாக இருக்குன்னா 4 தான் அதிகமாக இருக்குது, 7 பவர் 4. இதான் ஆன்சர். இந்த சம்க்கான எல்சிஎம் அதாவது மீசிமா கேட்டிருந்தாங்கன்னா இதான் ஆன்சர். 2 கியூப் 3 கியூப் இன்ட்டு 5 கியூப் இன்ட்டு 7 பவர் 4. ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. இதான் ஆன்சர். இதே சம்முக்கு மீப்போவா கேட்டிருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கண்டுபிடிச்சது மீசிமா. இதே சம் கொடுத்து மீப்போவா கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சம்மை எடுத்து எழுதிக்கோங்க. 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப் இன்ட்டு 5 இன்ட்டு 7 ஸ்கொயர். அடுத்தது 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 7 பவர் 4. அடுத்த டேர்ம் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 கியூப். இப்போ மீப்போவானா என்ன சொல்லியிருந்தோம்னா கொடுத்துருக்க டேர்மில் பொதுவான நம்பர் மட்டும் தான் எடுத்து எழுதணும். இதில் பொதுவாக எது இருக்குன்னு பாருங்கள், இதுலேயும் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. இப்போ 3 டேர்ம்லேயுமே பொதுவாக 2 இருக்குது, எடுத்து எழுதிக்கோங்க. 2 இன்ட்டு அடுத்தது 3 பாருங்கள், இதில் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. அடுத்தது 5 இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் 5 இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயும் 5 இருக்குது, தேர்டு டேர்ம்லேயும் 5 இருக்குது. அடுத்தது 7 இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் 7 இருக்குது, செகண்ட் டேர்மில் 7 இருக்குது, தேர்டு டேர்மில் 7 இல்லை. அப்போனா எடுத்து எழுதக்கூடாது. 3 டேர்ம்லேயுமே பொதுவாக நம்பர் இருந்தால் மட்டும் தான் எடுத்து எழுதணும். ஏதாச்சும் ஒரு டேர்மில் இல்லைனா கூட எழுதக்கூடாது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2 3 5, இது மட்டும் தான் எடுத்து எழுதணும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா மீசிமானா பவரோட வேல்யூ அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருப்போம். மீப்போவானா பவரோட வேல்யூ கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருப்போம். இப்போ கம்மியாக இருக்க பவர் எடுத்து எழுதுங்க. இல்லை 2 ஸ்கொயர் 2 கியூப் 2. இல்லை 2க்கு மேலே எதுவுமே கொடுக்கலனா பவர் 1 இருக்க மாதிரி அர்த்தம். இப்போ எது கம்மியாக இருக்குது, 2 தான் கம்மியாக இருக்குது, அப்படியே விட்டுருங்க. அடுத்தது 3 கியூப் 3 ஸ்கொயர் 3, இதுதான் கம்மியாக இருக்குது, 3 பவர் 1. அடுத்தது 5க்கு பாருங்கள், 5 ஸ்கொயர் 5 கியூப், 5 தான் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். மீப்போவா கேட்டிருந்தாங்கன்னா 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5, 2 10 5 3 30. இந்த சம்க்கான மீப்போவா கேட்டிருந்தாங்கன்னா 30. மீசிமா கேட்டிருந்தாங்கன்னா 2 கியூப் இன்ட்டு 3 கியூப் இன்ட்டு 5 கியூப் இன்ட்டு 7 பவர் 4. அடுத்த சம்மு இதில் பாருங்கள், மீப்போவா கேட்டிருக்காங்க. ஹச்சிசிஎஃப் போன சம் மீசிமா பார்த்தோம், இது மீப்போவா.
மீப்போவானா என்ன சொல்லியிருப்போம், 3 டேர்ம்லேயுமே பொதுவான நம்பர் எடுத்து எழுதணும். பொதுவான நம்பர் எதுன்னு பாருங்கள். இதில் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. 2 இன்ட்டு அடுத்தது 3, இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. 3 அடுத்தது 5, இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. 5 அடுத்து நம்ம பார்க்க தேவையில்லை, இந்த டேர்மில் ஃபுல்லாகவே நம்ம எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது இதில் 7 இருக்குது, இதில் 11 இருக்குது. இது 2ல் மட்டும்தான் 7 இருக்குது, இதில் மட்டும்தான் 11 இருக்குது. காமனாக எல்லாத்துலேயுமே இருந்தால் மட்டும்தான் எடுத்து எழுதணும். இப்போ 2, 3, 5 இதை மட்டும் எடுத்து எழுதினா போதும். அடுத்தது வேல்யூ பாருங்கள், பவரோட வேல்யூ. இதில் 2 ஸ்கொயர், இதில் 2 க்யூப், இதில் 2 பவர் 4. எது கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். மீப்போவானா பவரோட வேல்யூ வந்து எது கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். ஸ்கொயர் தான் கம்மியாக இருக்குது. அடுத்தது 3க்கு பாருங்கள், 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 3 பவர் 4. ஸ்கொயர் தான் கம்மியாக இருக்குது, 3 பவர் ஸ்கொயர். அடுத்தது 5க்கு பாருங்கள், 5 பவர் 5, 5 ஸ்கொயர், 5. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருப்போம், 5 பவர் 1. வேல்யூ கொடுக்கலனா அது பவர் வந்து 1ன்னு அர்த்தம். இப்போ இதோட மீப்போவா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5. த ஆன்சர் ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு 3x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் 6x ஸ்கொயர் ஒய் இசட் ஸ்கொயர் 9xy இசட் ஸ்கொயர். இதுக்கான மீசியமாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, எப்பயும் போல் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 3, 6, 9. மீசியமான என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டு 1 வர வரையும் டிவைட் பண்ணோம். 3ஆல் 1 3 3, 2 3 6, 3 9. திருப்பி 2ஆல் 1, 1, 3. அடுத்தது 3ஆல் 1, 1, 1. 1 வர வரையும் டிவைட் பண்ணிட்டோம். மித்த எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 3 2 6, 6 3 18. இப்போ நம்பருக்கு பார்த்துட்டோம். அடுத்தது வேரியபிளுக்கு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மீசியமான இருக்கிற எல்லாத்தையுமே எழுதிக்க சொல்லியிருப்போம். இல்லை எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இசட் இருக்குது. எக்ஸு ஒய் இசட். அடுத்ததுலையும் பாருங்கள் எக்ஸு ஒய் இசட், அடுத்தது எக்ஸு ஒய் இசட் எல்லாமே எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்தது மீசியமான பவரோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருப்போம். மீப்போவானா பவரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருப்போம். இதில் கேட்டிருக்கிறது என்னென்னா மீசியமா, அப்போ பவரோட வேல்யூ அதிகமாக இருக்கிறது தான் எடுத்து எழுதணும். இல்லை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இல்லை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இல்லை எக்ஸ் இருக்குது. எது அதிகமாக இருக்குன்னா ஸ்கொயர் தான் அதிகமாக இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது ஒய் பார்க்கலாம். இல்லை ஒய் ஸ்கொயர், இல்லை ஒய், இதுலேயும் ஒய் கொடுத்துருக்காங்க. பவர் எது அதிகமாக இருக்குன்னா ஒய் ஸ்கொயர், இதுதான் அதிகமாக இருக்குது, ஒய் ஸ்கொயர். அடுத்தது இசட் ஸ்கொயர், இசட் பார்க்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே இசட் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. பவரோட வேல்யூ வந்து அதிகமாக இதுதான் இருக்குது, இசட் ஸ்கொயர். நம்பர் முன்னாடி எடுத்து எழுதிக்கோங்க. 18 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். இதான் ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு 90 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் கியூப் 150 எக்ஸ் ஒய் கியூப் இசட் ஸ்கொயர் 225 எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இசட். இதுக்கான மீப்போவா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பருக்கு மீப்போவா கண்டுபிடிச்சிடலாம். 90, 150, 225. மீப்போவானா என்னென்னா பொதுவாக எது வரையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுதோ அது வரையும் பண்ணணும், அதான் மீப்போவா. மீசியமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணணும். இல்லை மீப்போவா தான் கேட்டிருக்காங்க. 5ஆல் டிவைட் ஆகும். 1 5 5 மிச்சம் 4, 8 5 40, 3 5 15, 0, 4 5 20, மிச்சம் 2, 5 25. அடுத்தது 3ஆல் டிவைட் ஆகும். 6 3 18, 5 3 30, 15 3 45. இதுக்கு மேலே டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 2ஆல் ஆகுதான்னு பாருங்கள். 2ஆல் 6 ஆகும், 10 ஆகும், 15 ஆகாது. அடுத்தது 3ஆல் ஆகுதான்னு பாருங்கள். 6 ஆகும், 10 ஆகாது. இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே டிவைட் ஆகாது. 3 நம்பருமே பொதுவாக டிவைட் ஆகணும். ஆகலைன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடணும். மீப்போவை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் இருக்க நம்பரை பெருக்கிக்கோங்க. 3 15. அடுத்தது வேரியபிள் பார்க்கலாம். எக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 3 டேர்ம்லேயுமே இதில் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. மீப்போவானா 3த்துலேயுமே பொதுவாக இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். 3த்துலேயுமே பொதுவாக எக்ஸ் இருக்குது. அடுத்தது ஒய், இதுலேயும் ஒய் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது. அடுத்தது இசட், இதுலேயும் இசட் இருக்குது, இதுலேயும் இசட் இருக்குது, இதுலேயும் இசட் இருக்குது. இப்போ பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது பவரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். மீசியமானா அதிகமாக இருக்கணும், மீப்போவானா கம்மியாக இருக்கணும்.
எக்ஸுக்கு பார்க்கலாம். இல்லை எக்ஸ் ஸ்கொயர், இல்லை எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இல்லை எக்ஸ் க்யூப். எது கம்மியாக இருக்குன்னா இதான் கம்மியாக இருக்குது, எக்ஸு. அடுத்து ஒய்க்கு பார்க்கலாம். இல்லை ஒய் க்யூப். இதில் எது கம்மியாக இருக்குன்னா ஒய் தான் கம்மியாக இருக்குது, ஒய் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து இசட் க்யூப், இசட் ஸ்கொயர், இசட் தான் கம்மியாக இருக்குது. இப்போ நம்பரோட எடுத்து எழுதிக்கோங்க. 15xyz. இதான் ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் வந்து ஏ. இதான் ஆன்சர். அடுத்த மாடல் 6 × x² + x - 6. அடுத்த டேர்ம் 2 × x² + 3x + 2. அடுத்த டேர்ம் 3 × x² + 5x + 6. இதுக்கான எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீசிமா ஃபஸ்ட்டு நம்பருக்கு எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிடலாம். 6, 2, 3. 2ஆல் 2 6, 2 2, 3 டிவைட் ஆகாது. அடுத்தது 3ஆல் 1 3 3, 1 1 3 3. மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணிட்டோம். அடுத்தது பெருக்கிக்கோங்க. 2 6. அடுத்தது வேரியபிளுக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் x² + x - 6 இப்படி கொடுத்துருந்தா காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்துக்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கிக்கணும். எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்கலனா 1 இருக்க மாதிரி அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 1, லாஸ்ட் நம்பர் வந்து -6. ரெண்டுத்தையும் பெருக்கிக்கோங்க. 1 × -6 -6. 2 நம்பரை பெருக்குனா -6 வரணும். 2 நம்பரை கூட்டினோம்னா சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வரணும். சென்டரில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். எக்ஸு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னா 1 இருக்க மாதிரி அர்த்தம். இப்போ 2 நம்பரை பெருக்குனா -6 வரணும். 2 நம்பரை கூட்டினோம்னா +1 வரணும். இப்போ 6க்கான பெருக்கற் பலன் என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். 2 நம்பரை பெருக்கினோம்னா 6 எதெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். 1 6 6, 3 6, 2 6. இதுக்கப்புறம் 2 நம்பரை பெருக்கினா 6 வராது. இப்போ ரிப்பீட்டடாக எந்த நம்பர்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். 3 6, 2 6, ரெண்டுமே ஒன்று தான், இது தேவையில்லை. அடுத்தது பாருங்கள். 2 நம்பரை பெருக்கினா -6 வரணும். 2 நம்பரை கூட்டினோம்னா +1 வரணும். எந்த நம்பர் அப்படி வருதுன்னு பாருங்கள். 1 6 கூட்டினோம்னா 7 தான் வரும். இது வந்து தப்பு. 1 6 பெருக்கினா 6 வருது, இதில் -6 தான் வரணும். இப்போ என்ன பண்ணோம்னா அடுத்தது பாருங்கள். 3 6, 6 வருது, இதில் -6 தான் கேட்டிருக்காங்க. 2 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து மைனஸ் போட்டுக்கணும். அப்போ 2 நம்பரை கூட்டினா +1 வரணும். அப்போ 2க்கு பக்கத்தில் மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ பெருக்கி பாருங்கள். 3 × -2 -6 கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரியே 3ல் 2 போனால் +1, இது கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இதுதான் ஆன்சர். எக்ஸு -2, எக்ஸு +3. இதுக்கு பக்கத்தில் எக்ஸு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டேர்முக்கு வந்து என்னென்னா எக்ஸு -2, எக்ஸு +3. இதே மாதிரி தான் அடுத்த 2 டேர்முக்குமே கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். x² + 3x + 2. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து என்னன்னு பாருங்கள், 1 தான் இருக்குது. 1 × 2 2. 2 நம்பரை பெருக்குனா 2 வரணும். 2 நம்பரை கூட்டினா சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அது வரணும். சென்டரில் இப்போ என்ன இருக்குன்னா 3 இருக்குது. 2 நம்பரை பெருக்குனா 2 வரணும். 2 நம்பரை கூட்டினோம்னா 3 வரணும். இப்போ 2 எதெல்லாம் பெருக்கணும்னா 2 வருதுன்னு பாருங்கள். 1 2. அடுத்தது எதுவுமே இல்லை. 1 × 2 2, இது மட்டும் தான் இருக்குது. 2 நம்பரை இப்போ பெருக்குங்க. 1 2 கரெக்டாக வந்துருச்சு. அடுத்தது 2 நம்பரை கூட்டுங்க. 1 2 கூட்டினா 3 வந்துருச்சு. அப்போ இது கரெக்டு. எக்ஸ் மட்டும் அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் +1. அடுத்தது எக்ஸ் +2. 2வது டேர்முக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 3வது டேர்முக்கு பாருங்கள். x² + 5x + 6. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 1, லாஸ்ட் நம்பர் வந்து 6. ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 1 6 6. அடுத்தது 2 நம்பரை பெருக்குனா 6 வரணும். 2 நம்பரை கூட்டினா சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அது வரணும். சென்டரில் என்ன நம்பர் இருக்குன்னா 5 இருக்குது. 2 நம்பரை பெருக்குனா 6 வரணும். 2 நம்பரை கூட்டினோம்னா 5 வரணும். 6க்கான பெருக்கற் பலன் பாருங்கள். 1 6 6, 2 6, 3 6. இப்போ தான் பார்த்தோம். ரிப்பீட்டராக வந்த நம்பர் வேணாம்.
2 நம்பரை பெருக்கினோம்னா 6 வரணும், 2 நம்பரை கூட்டினோம்னா 5 வரணும். ரெண்டுத்தையும் பெருக்குங்க, 1 6 6 கரெக்டு. அடுத்து 2 நம்பரை கூட்டுங்க, 1 6 கூட்டினா 7 வருது. இதில் 5 தான் கேட்டிருக்காங்க, அப்போ இது வந்து தப்பு. அடுத்தது செக் பண்ணுங்கள், 3 2 6 கரெக்டாக வந்துருச்சு. அடுத்த 2 நம்பரை கூட்டுங்க, 3 2 கூட்டினா 5 வருது. அப்போ இதுதான் சரியானது. இப்போ என்னன்னா எக்ஸு ப்ளஸ் 2, அடுத்தது எக்ஸு ப்ளஸ் 3. இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்பருக்கு கண்டுபிடிச்ச எல்சிஎம் நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க. 6 தான் கண்டுபிடிச்சோம். 6 வேரியபிளில் ரிப்பீட்டடாக எது வருதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. மீசியமான இருக்கிற எல்லாத்தையுமே எழுதணும், ரிப்பீட்டடாக எதுவும் வரக்கூடாது. எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது. ரெண்டாவது டேர்ம் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 கரெக்டாக இருக்குது. அடுத்த டேர்மில் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, தேர்டு டேர்ம்லேயும் எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும், இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், செகண்ட் டேர்மில் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, தேர்டு டேர்ம்லேயும் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும், இதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. மீசியமானா எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும், ரிப்பீட்டடாக எதுவும் வர வேணாம். அப்போ நம்பர் வந்து 6. ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3. செகண்ட் டேர்மில் என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2. இதான் ஆன்சர். இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கோங்க. 6 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2. இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் வந்து சி. இதான் ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த 5 மாடல் பார்க்கலாம்.